மனசில் ஒரு நிலைப்பாடாக தமிழ்ச்செல்வியா ஐஸ்வர்யாவான்னு ஒரு முடிவில்லாமல் கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்க சேதுவை பார்த்தா உங்களுக்கும் கோபமாக வருதா? அப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே வர்றாரு. துண்டை உதறி தோளில் போட்டுட்டே மோகனா மோகனா அப்படின்னு சத்தம் போட உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அண்ணா இப்போ தான் அண்ணி கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு. உடனே ராஜாங்கம், சரி ஏம்மா இங்கே வாமா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பை நிறையா கட்டாக 500 ரூபா நோட்டு இருக்கிற பணத்தை அப்படியே கொடுக்குறாரு. இந்தா இதை நீயே வச்சிரு, நான் எப்போ கேட்குறனோ அப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணத்தை பார்த்த உடனே அப்படியே கிருகிருன்னு மயக்கமே வர்ற மாதிரி ஈஸ்வரி நல்லா உள்ள பையுக்குள்ளே இன்னொரு வாட்டி எட்டி பார்க்குறாங்க. அதே சமயம் ஐஸ்வர்யாவும் பணத்தை பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு நிற்க, ஐஸ்வர்யா உங்ககிட்ட தாம்மா சொன்னேன், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உள்ள பீரோவில் வெயி, நான் கேட்குறப்ப கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்ல, ஆ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அதே சமயம் கூடவே ஈஸ்வரியும் ரூமுக்கு போக, ஐஸ்வர்யா நம்ம காட்டில் மழை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு படு குஷியா ஈஸ்வரியும் பேச, உடனே ஐஸ்வர்யாவும் அதெல்லாம் இல்லை ஆண்டி, இது மாமா பத்திரமா வச்சிருக்க சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, யார்கிட்டடி நீயே பத்திரமா வச்சு அவருக்கு திருப்பி கொடுக்குறவளா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இல்லை என்னை பற்றி உனக்கு தெரியாதா? சும்மா என்கிட்டையே சேதுக்கிட்டையும் ராஜாங்க மாமா கிட்டையும் ஆடுற நாடகத்தை இங்கே ஆடி காமிக்கணும்னு நினைக்கிறியா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா ஈஸ்வரி கேட்க, இல்லை எப்போ இந்த வீட்டில் உண்மையாலுமே மருமகளாக மாறிட்டனோ அதுக்காக கொஞ்சமாவது நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி நான் இப்படி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சொல்ல, சரி வெய்யுடி வெய்யி, இந்த பணம் என்னை மீறி எப்படி வெளியில் போகுது, யாருக்கு போக போகுதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஈஸ்வரியும் கடும் கோபத்தில் வெளியில் வந்துடுறாங்க. அதே சமயம் படு குஷியில் ஐஸ்வர்யா தன்னோட ஃபோனை எடுத்து தன்னோட ஃப்ரெண்டு பிரபுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பிரபு எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஏன் ஐஸ்வர்யா நீ கூட சென்னை வரேன்னு சொன்ன, என்ன ஆச்சு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை நான் அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுற, ஒரு பிளாட் கூட நீ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதை வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரபுவும், உங்ககிட்ட ஏது அவ்வளவு பணம், நீ இப்போ தானே அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக போயிருக்க ஐஸ்வர்யா, அப்படி இருக்கும்போது உன்னால் இவ்வளவு சீக்கிரமாக பணத்தை கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணத்தை எப்படி திடீர்னு உன்னால் அவங்கக்கிட்ட இருந்து வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யா கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு, ஐஸ்வர்யாவா கொக்கா, இந்த வீட்டில் நான் உள்ளே வந்ததே சொத்துக்காகவும் அவங்க பணத்துக்காகவும் தானே, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இந்த பணம்லாம் ஒரு தூசி மாதிரி, எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு சொத்து இருக்குது, இருந்தாலும் நாளைக்கு என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்து எங்கே சேது அடித்து துரத்திட்டேன்னா எனக்குன்னு இந்த வீட்டில் கொஞ்சமாவது மிச்சமாக இருக்கணும்ல, அது வரைக்கும் நான் சம்பாதிச்சது மிச்சம்னு சொல்லி இந்த பணத்தை உங்ககிட்ட அனுப்புகிறேன். சரி ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாது, யாராவது கேட்டுட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிடும், நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன், நாளைக்கு காலையில் நீ போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரபுவும் சரி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நினைச்சபடியே மறுநாள் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ யாரும் வீட்டில் இல்லாத நேரம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட்டில் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லேண்டையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா. எப்படியாவது அந்த பணத்தை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அந்த ரூம்குள்ளே போய் பீரோவை திறக்க, எங்கே பணத்தை காணமே, எங்காவது ஐஸ்வர்யா வராளான்னு சொல்லி வெளியிலையும் எட்டி பார்த்துட்டு பீரோவை நல்லா தேடி பார்க்குறாங்க. பணம் இல்லையே, எங்கே போயிருக்கும் நம்மளை மீறி, நம்ம எல்லா நேரமும் அவள் கூட தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. அப்படியே தொண்டையை செருமிக்கிட்டு, என்ன ஆண்டி என்னமோ ஏன் பீரோவில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கேட்க, உடனே ஈஸ்வரியோ, சரி ஐஸ்வர்யா அந்த பணம் எங்கே அப்படின்னு சொல்ல, எந்த பணம் ஆண்டி அப்படின்னு ஐஸ்வர்யாவும் கேட்க, அதுதான் ராஜாங்க மாமா உங்ககிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொன்னாங்கல்ல, அந்த பணத்தை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி சொல்ல, எனது பணம் பீரோவில் தான் வச்சுருந்தேன் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க.
ஐஸ்வர்யா உடனே தேடி பார்க்குற போல் நடிக்கிறாங்க. இங்கே தானே பணம் இருந்துச்சு, எங்கே போச்சு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவும் தேடுற மாதிரி நடிக்க கரெக்டாக கீழே ராஜாங்கம் கூப்பிடுறாரு. ஐஸ்வர்யா இங்கே வாமா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வா வா, இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட 4 பேரை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் ராஜாங்கம் உட்கார வச்சிருக்க. ஐஸ்வர்யாவோ ஐயோ இப்போ பணத்தை காணுமே அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவும் புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே ஏய் என்கிட்ட நாடகம் ஆடாதன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன்டி, அந்த பணத்தில் என்ன பண்ண, அதில் பாதி ஷேர் எனக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் பேச. உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த பணத்தை என்ன பண்ணனா கீழே சொல்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போகிறாங்க. பணத்தையும் காணோம். கீழே போய் மாமா பணம் எங்கன்னு சொல்லி 2 வாட்டி சத்தம் போட்டுட்டாரு. இவ பயமே இல்லாமல் பதட்டமே இல்லாமல் கீழே போகிறாளே அப்படின்னு ஈஸ்வரியும் பின்னாடியே வர்றாங்க. அப்போ அங்கே ராஜாங்கம் உட்காந்துட்டு, எங்கம்மா ஈஸ்வரியா, நான் பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னால் நீ கை வீசிட்டு சும்மா வந்திருக்க, இவங்களுக்கு கொடுக்கணும் நேரம் ஆகுதில்ல அப்படின்னு கேட்குறாரு. மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பீரோவில் வச்சுருந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னது பணத்தை காணுமா, இந்த வீட்டில் வேற யார் எடுத்திருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. வேற யார், எல்லாம் இவங்க தான் அப்படின்னு ஈஸ்வரியா கை காண்பிக்க. என்னடி அடி பாவி, பித்தலாட்டம் பண்ணி உன்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேதுவோட பொண்டாட்டியை ஆக்குனதே நான் தான், கடைசியில் என் மேலேயே திருடிப்பட்டதை எவ்வளவு தத்ரூபமாக போட்டுட்டான்னு பாரு அப்படின்னு அதிர்ச்சியில் நெஞ்சு மேலே கை வச்சு ஈஸ்வரியும் நிற்க. என்னது இங்கே பணத்தை ஈஸ்வரி திருடி இருக்காளா அப்படின்னு ராஜாங்கமும் கேட்க. ஆமாம் மாமா, நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பணத்தை அங்கே பீரோவில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேறு யாருமே பீரோவை திறக்கலை. ஆனால் திடீர்னு நான் இப்போ போய் பார்க்கும் பொழுது பீரோவில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, எவிடன்ஸோடு தான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியோ, இதை பாரு ஐஸ்வர்யா, நீ உண்மையிலேயே பணத்தை ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லி மாமா கிட்ட ஒத்துக்கோ, மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அதை விட்டுட்டு நீ ஏன் மேலே பழி போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே இதோ பாருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருக்கிற மொபைலை எடுத்து காமிக்கிறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட ஐஸ்வர்யா. அதில் பார்த்தா சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு ரூம்குள்ளே ஐஸ்வர்யா இருக்கிற ரூம்குள்ளே என்டர் ஆகிற ஈஸ்வரியும் அங்கே போய் கபோர்டை திறந்து பணத்தை நல்லா தேடி எடுக்கிற மாதிரி இருக்கிற சீனும் இருக்குது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு ராஜாங்கம். என்ன ஈஸ்வரி, என்ன உனக்கு எதுக்கு ஐஸ்வர்யா ரூம்குள்ளே வேலை, அதுவும் பீரோவை அவள் இல்லாத நேரத்தில் போய் எதுக்கு இப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க, அப்போ நீ தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதே சமயம் ஐஸ்வர்யா யாருக்கிட்ட, என்கிட்டயேவா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே இப்போ தான் மாமா நான் போனேன் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல. இப்போ தான் சரி, எதுக்காக போனேன், அந்த பணத்தை எங்கே வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. பணத்தை நான் பார்க்கல மாமா அப்படின்னு சொல்ல. பீரோவில் நீ அங்கே உள்ளே போய் கை வைக்கிற வரைக்கும் கிளியராக வீடியோவில் தெரியுது. அந்த பீரோவில் தான் ஐஸ்வர்யா பணம் வச்சுருந்ததையும் ஐஸ்வர்யா அங்கே வீடியோவாக எடுத்து காமிக்கிறாங்க. உடனே அப்போ நான் தான் எடுத்திருக்கேன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்ல. ஆமாம் டேய் சேது, இப்போவே ஈஸ்வரியை அடித்து பிடிச்சி வெளியில் தள்ளுடா அப்படின்னு சொல்ல. உடனே சேது நீ கூட தள்ள வேண்டாம், ஐஸ்வர்யா உன் கையாலேயே தள்ளு, இப்படி ஒரு கேடு கெட்டவ உன் அத்தைன்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, அடி பாவி, எனக்கு நான் பாடம் கற்றுக் கொடுத்தவளுக்கே பாடம் கற்றுக் கொடுத்துட்டியே, நீ சரியான ஆளு தான் அப்படின்னு அங்கே சொல்ல. அங்கே கருப்பு நினைக்கிறாரு, ஆமாம் எல்லா பித்தலாட்டமும் நீயே ஆடிக்கிட்டு இருந்தா உன்னையே முழுங்குற அளவுக்கு நீ கொண்டு வந்தவ ஆடிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க.